அறிவார்ந்த நிபுணர்கள் பல பேர் இருக்கீங்க, நீங்க பல பரப்புரைகள் செஞ்சிருக்கீங்க. இவ்வளவு செய்தும் இவ்வளவு வண்டல் மண் படிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 150 டிஎம்சி தண்ணீரை சேமிக்க முடியாத அளவுக்கு வண்டல் மண் படிந்திருக்கின்ற பொழுது போர்க்கால அடிப்படையில் இதற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி இதை உடனடியாக செய்ய முடியாதா? நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எப்போதான் போதும் இந்த ஏரி குளங்களிலே இருக்கிற வண்டல் மண்ணை அள்ளுவதற்கும் இந்த 85 நீர்த்தேக்கங்களிலே இருக்கிற வண்டல் மண்ணை அள்ளி வெளியேற்றுவதற்கும் இதை இந்த மாநில நெடுஞ்சாலை துறையில் இருக்கிற ஒப்பந்தக்காரர்கள் தேசிய நெடுஞ்சாலையிலே அமைக்கின்ற நகாய் ஒப்பந்தக்காரர்கள் பெரிய கட்டடங்களை கட்டக்கூடிய கட்டுமான ஊக்குவிப்பாளர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய செலவிலே அள்ளி கொண்டு போக தயாராக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அப்படி அள்ளி கொண்டு போவதற்கு ஒரு 100 கன அடிக்கு 100 ரூபாய் அளவுக்கு அரசாங்கத்திற்கு, பஞ்சாயத்திற்கு, நீர்வளத்துறைக்கு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இதன் மூலம் ஒரு வருடத்திற்கு 25,000 கோடி ரூபாயை இந்த அரசு சேமிக்கலாம் என்று நாங்கள் கணக்கு கொடுத்திருக்கிறோம் புள்ளி விவரங்களோடு. எனவே இதில் போதிய கவனிப்பு இல்லை, முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை. எனவேதான் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்பது. இல்லை சார், இப்ப இரண்டாவது சொல்லுங்க வீரப்பன் சார். சொல்லுங்க. இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா இதுக்கு முன்னுரிமை கொடுக்கலன்னு சொல்றீங்க. ஆனா இது உண்மையிலேயே மிக அவசியமாக உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு விடயம். என்றால் வண்டல் மண் படிந்ததால் பெரிய நீர்த்தேக்கங்கள் முதல் சிறிய நீர்த்தேக்கங்களை பல 100 டிஎம்சி தண்ணீரை சேமித்து வைக்க முடியாத நிலை இருக்கிறது. நம்மிடம் போதிய இடம் இருந்தும் வசதிகள் இருந்தும் அதை பராமரிப்பு சரியாக செய்யாதால் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அப்படின்னா உடனடியாக போர்க்கால அடிப்படையில் செய்ய முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் செய்யாமல் இருப்பதற்கு தடுப்பது எதுன்னு நினைக்கிறீங்க சார்? என்ன கேட்கிறீர்கள்? இல்ல, இது செய்ய வண்டல் மண்ணை எடுக்க விடாமல் தடுப்பது எது? எதனால் எடுக்காமல் இருக்கிறார்கள்? இவ்வளவு கவனம் செலுத்தாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஏன்னா பொதுப்பணித்துறை நீங்க நீண்ட காலம் பணியாற்றிருக்கீங்க, நீர்வள மேலாண்மை உங்களுக்கு கைவசம் இருக்கிறது, அந்த கை தேர்ந்த நிபுணர் வேற நீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இதை தடுப்பது எது? ஏன் செய்யாமல் இருக்கிறார்கள்? நாங்கள் 10 ஆண்டுகளாகவே அரசாங்கத்திற்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருகிறோம், கருத்துரைகளை, திட்டங்களை கொடுத்து வருகிறோம். ஆனாலும் இந்த நிதித்துறை என்று ஒன்று இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற நிதித்துறை ஐஏஎஸ் ஆபீசர்களால், ஐஏஎஸ் அதிகாரிகளால் அது நடத்தப்படுகிறது. அமைச்சர்களும் மற்றவர்களும் தங்களுடைய ஆட்சி நடத்துவதற்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் இருந்தால் போதும். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி. இது எந்த அரசாங்கமே இருந்தாலும் இப்படித்தான் நடக்கிறது. கலைஞர் ஆட்சியிலே நிலைமை வேறு, அதற்கு பின்னாலே வந்த ஆட்சி இப்போது இருக்கவர்கள் அத்துணை பேரும் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய அறிவுரையில் அவர்களுடைய கணிப்பில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது முக்கியமாக தெரியவில்லை. எனவேதான் இந்த பிரச்சனை. எனவேதான் பெரிய தன்னார்வ தொண்டை நிறுவனர்கள், விவசாயிகள் உயர்நீதிமன்றங்களிலும் மற்ற வழக்குகளை தொடுக்கிறார்கள், இது செய்ய வேண்டும் என்று. எனவே இன்னொரு குறையும் சொல்ல வேண்டும். நாங்கள் எல்லாம் ஓய்வு பெற்று ஏறக்குறைய 20-22 ஆண்டுகள் ஆகின்றன. அன்றைக்கு நாங்கள் இருக்கிற சங்கத்திலிருந்து, பொறியாளர் சங்கத்திலிருந்து, அன்றைக்கு இருந்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களை பார்த்து நேரடியாக எடுத்து சொல்லுவோம், இது சரி, இது தவறில்லை, இப்படி செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு கேட்டார்கள். இன்றைக்கு அப்படி எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு தலைமை பொறியாளர்களுக்கு எந்த உரிமையும் சுதந்திரமும் அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை.
அதற்கு முக்கிய காரணம் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஆட்சி அதிகாரம், கூடுதலான அதிகாரம், இவர்களை பேச விடாமல் தடுப்பதுதான். இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு சார். நீங்க சொல்வது வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய அதை திருப்பி சொல்லுகிறேன், குற்றச்சாட்டாகவே சொல்லுகிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அரசு அதிகாரிகள் கவனத்துக்கு நிச்சயமாக செல்லும். இதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் நிச்சயமாக எங்களது சத்தியம் தொலைக்காட்சி இந்த செய்தியாக ஒளிபரப்புகிறோம்.